ஹலோ ஆல், நேற்று எபிசோடு எப்படி இருந்தது? சாட்டர்டே எபிசோடு நீங்கள் நினச்ச மாதிரி இருந்ததா இல்லை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நேற்று எபிசோடில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, விஜய் சேதுபதி எஸ்பெஷலி இவங்க பேர் சொன்னாங்க இல்லையா, ஆதிரை கலை அண்டு திவாகர் கமருல்லா. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தைரியசாலிகளாக நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்தாங்க. ஆதிரை வினோத் மூஞ்சிக்கு மேலே கால் நிட்டுறதெல்லாம் வந்து வீட்டில் வந்து இது வரைக்கும் பேசவே இல்லை. ஆனால் அதை பற்றி கேட்டிருக்கணும், எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டிருக்கணும். அவங்க பண்ணது என்ன நினைக்கிறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு வீட்டாரோட ஒப்பீனியன் கேட்டிருக்கணும். எதுக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இதெல்லாம் பேசும் பொருளாகவே இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ எல்லாருக்கிட்டே வந்து இதை பற்றி கேட்டிருக்கலாம், அதே மாதிரி கலையை பற்றி கேட்டிருக்கலாம். விஜய் அவரோட கருத்தை மட்டும் சொல்லி கலாய்ச்சிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க, சுபிக்ஷா கிட்ட இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் கிடையாது, எப்படி வேணாலும் ஜெயிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அதே தாண்டி ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, அந்த பர்சனாலிட்டிக்கு தான் வந்து ஜனங்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. அப்போ நீங்கள் விளையாடின விளையாட்டில் எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும், மற்றவங்க என்ன தான் சொன்னாலும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவோட அந்த காயின் விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒருத்தவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது செய்யாமல் இருக்கேன்னா தப்பு தானே, அதுதான் இன்டெரக்டாக சொல்கிறாங்க. அதாவது பார்வதிக்கிட்டேயும் கனிக்கிட்டேயும் வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த மாதிரி காயின் தருவேன், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தருவேன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஓப்பனாக பேசியிருக்கலாம் சுபிக்ஷா, அதை விட்டுட்டாங்க. நான் எப்படியா இருந்தாலும் இது என்னோட கேம், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா இருக்காங்க. அடுத்தது கமருக்கிட்ட சொன்ன விஷயங்கள், ஆமாம் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி இருந்தால் நாங்களும் வந்து அதிரடியாக நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும், ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும் அப்படி தான் சொன்னாங்க. நேற்று எபிசோடில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, பாருக்கிட்ட வந்து அந்தளவுக்கு பெருசாக கேட்கல. ஏன்னா பாரோட கேம் வந்து நல்லா இருக்குது, அதனால தான் வந்து கேட்கல. நம்ம வந்து கேட்டு ரொம்ப கலாய்ச்சி விட்டு அந்த கேம் எதுக்கு ஸ்பாயில் பண்ணணும். அது மட்டும் இல்லை, பாரு பேசின ஒவ்வொரு வேர்ட்ஸையும் வந்து அவர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி வார்த்தைகளை வச்சு இப்படி விளையாடுறீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது கேட்குறதுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கமருதீனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா. ஸோ எதனால் பாருக்கும் உனக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, பாரு ஏதாவது சொன்னாங்கன்னா எல்லோரும் வந்து சண்டைக்கு போகிறாங்க, ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் உங்ககிட்ட யாருமே அந்தளவுக்கு வச்சுக்கிறது இல்லை, நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இதுக்கு வந்து கமருக்கு திருப்பியும் புரியலை. ஸோ ஆனால் பாரு வந்து செம்ம ஷார்ப்பு, அவங்க எப்படி வந்து கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அதுதான் வந்து இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுக்குறாங்க விஜய் என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு. யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்ல வராங்கன்னா, ஒன்று நீ அவங்கள வந்து பயப்படுத்துகிற, இல்லைனா மேலே கை வைக்கிற மாதிரி பேசுகிற, கெட்ட வார்த்தை பேசுகிற, இல்லைனா பயப்படுத்துகிற, இந்த மாதிரி தான் நீ பண்ணுற, அடிக்க போகிற, அதெல்லாம் வந்து அவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அவர் சொன்னார், எதனால உங்கள்கிட்ட யாருமே பேச வரதில்லை. இதுக்கு இந்த கமருதீன் மண்டே என்ன தெரியுமா யோசிச்சு வச்சுருக்கான், கமரு வந்து பாருக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நடந்துக்கிறா, மற்றவங்ககிட்ட அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பாரு சொல்கிறாங்க, நீயும் வாட்டர் மெலன் மாதிரியாடா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், பார்வதியோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு கேமில் ஒரு புரிதல் இருக்குது, அது சூப்பர், செம்ம ஷார்ப்புன்னு சொல்லலாம். வாட்டர் மெலனை கலாய்ச்சதும் சரி, ஒரு குருட்டு தைரியத்தோட அண்ணன் வந்து எல்லாத்தையுமே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ விஜேஸே வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸோ நேற்று பேசும்போது ரெட் கார்டு மேட்ரு வந்து இல்லை, ரெட் கார்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் தோணுது. இன்றைக்கி எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் வந்து இன்னும் போகல விஷயங்கள். நேற்று எபிசோடில் வந்து இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அங்கே வந்து அந்த அன்பு கேங் இருக்காங்க இல்லையா, அதில் யாரை கேள்வி கேட்டாங்க விஜேஸ், அவங்க ஏதாவது கேம் ப்ளே பண்ணால் தானே அதை பற்றி சொல்லுவாங்க. நேற்று எபிசோடில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு கேங்கு நாங்கள் தான் கேம் விளையாடுறோம், நாங்கள் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி கேம் ஆடுறவங்களா இருந்தால் ஏன் அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கல, கனியை விடுங்க வீட்டுதலை, ஓகே கனி வந்து அவங்களோட கேம் ஆடுறாங்க, அங்கே கனியை தவிர மீதி யார் அங்கே ஆடுறாங்க. எஃப்ஜே வந்து பார்வை போட்டு கொடுக்குறதுக்காக சொன்னப்போ கூட அது பெருசாக கண்டுக்கவே இல்லை. எஃப்ஜேயோட அந்த விஷயம் கண்டு கூட இல்லை விஜய். அங்கே கெமி இருக்காங்க, பெஸ்ட் பிளேயர், அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து செம்மையாக விளையாடினாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, கெமி. அதுக்கப்புறம் சபரி, ஆதிரை விஷயம் ஆல்ரெடி இருக்குது. பிரவீன் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதை தவிர வேறு என்ன பேசினாங்க இந்த கேங் கிட்ட எல்லாரும். ஆனால் பார்வை கண்டிக்கிறதும் அதே மாதிரி கலாய்க்கிறதும் எத்தனை தடவை வந்து பேசினாங்க. அதுதான் கேம் ஆடினவங்க தான் வந்து அங்கே மேடையில் வந்து பேசுவாங்க. சும்மா சாப்பிட்டு உட்காருறதோ இந்த கேங்கிசம் பண்ணுறவங்களுக்கும் எல்லாம் வந்து அவங்க என்ன பேச்சு இருக்குது, கேம் இருந்தால் தானே, ஏதாவது இருந்தால் தானே பேச முடியும், அப்படி தான் இருந்தது. ஸோ அட்லீஸ்ட் இப்போவாவது அவங்க வந்து புரிஞ்சுக்கணும், அதுதான் என்னோட ஒப்பீனியன். இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு இந்த கேங்லேருந்து வெளியே வந்து விளையாடுங்க. ஸோ சரி, இப்போ இன்றைக்கி விஷயத்துக்கு வரலாம். ஸோ மார்னிங் ப்ரமாவே வந்து பார்வையும் கமரையும் கலாய்ச்சிட்டு தான் வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ என்ன தான் வந்து பார்வை கலாய்ச்சாலும் அவங்க வந்து செம்ம ஸ்பாட்டிவாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் தலையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அக்கா இது என்னோட கேமுக்கான்னு சொல்லிட்டு நடந்து காமிக்கிறாங்க பாரு மாதிரியே விஜய், சூப்பராக இருக்குது. அப்புறம் தலையை பற்றி உள்ள ஒப்பீனியன் கேட்குறாங்க, அவங்க வந்து இந்த வீக் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆஸ் யூஷுவல் கமர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு, விஜேஸ்க்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ அதை வந்து பாருக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க, இல்லை பாரு வந்து திருப்பி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ப்ரமோவில் இருந்து
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ப்ரமோவில் இருந்தது. ஸோ விஜிஎஸ் வந்து வீக்கெண்டில் வந்து கேட்குறாங்க இல்லையா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ இது வந்து எடுத்துகிட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகணும், அப்போ தான் வந்து இந்த கேம் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு விஜிஎஸ்ஸே சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் விஜிஎஸ் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் என்ன வேணாலும் கண்டென்ட் பண்ணுங்கப்பா, ஆனால் மக்களுக்கு வந்து முகம் சுளிக்காமல் பார்க்கணும். இப்போ என்கிட்டயே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க குழந்தைங்களை வச்சு பார்க்க முடியல, அப்போ பார்க்காதீங்க, ரிமோட் இருக்குல்ல சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க, டீசெண்டாக விளையாடுங்கன்னு சொல்லிட்டு, நாகரிகமாக விளையாடுங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலேயே வந்து எதுவுமே சொல்ல முடியாது.